ஹாய் நரஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதனாலனாங்க நம்மளோட நியூ பைக்கை நம்ம வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ வந்து அதோட வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம புது பைக் டெலிவரி எடுக்க போகிறதுனால பாருங்கள் மழை வருது பாருங்கள். மழை வந்து காலையிலேருந்து அடித்து பொழந்து கட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ வந்து ஜனவரி டைமில் போய் மழை இப்படி பெஞ்சிட்டு சரிங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிச்சம் எல்லாமே நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நரஃப், பைக் ஓட்டோட பேசலாங்க. என்ஆர்எஃப் அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. வெடிலாம் வாங்கியாச்சுங்க. இது வருங்க பாப்பு, அப்புறம் ஸ்னோ ஸ்ப்ரே, அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸ் ஸ்ப்ரே, அப்புறம் சாக்லேட். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த பைக்கு அந்த பைக்கு NS200 KTMனு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வெசஸ் போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஸோ அது அப்படிலாம் பண்ணாதீங்க. பைக்னால் எல்லாமே பைக்கு தாங்க. எனக்கு எல்லா பைக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் பாருங்க ஃபஸ்ட்டு KTMல இருந்தேன், இப்போ Yamaha வரேன். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எல்லா பைக்குமே பிடிக்கும். எனக்கு NS200 பிடிக்கும். எல்லா பைக்கையும் நான் விரும்பி ஓட்டுவேன். போன ரைடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் எல்லாரும் பைக்ஸையும் வாங்கி ஓட்டினேன். ஸோ வந்து அது வந்து NS இருந்தாலும் ஓட்டுவேன், பல்சர் 220 இருந்தாலும் ஓட்டுவேன், நம்ம வண்டியாக இருந்தாலும் ஓட்டுவேன். ஸோ வந்து பைக்குனாலே ஒரு லவ் தாங்க. எல்லாருக்குமே இருக்கிறது தான் பைக் மேலே ஒரு அளவு கடந்த காதல் பைக் மேலே எல்லாருக்குமே இருக்குங்க. பைக்ஸ்னால் யாருக்கு தான் என்ன பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பைக்ஸ் பிடிக்கும். இங்கே பாருங்கள், ரோட்டில் எத்தனை பைக் போகுது பாருங்கள். அதனால் வந்து பைக் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஆனால் எதனால் வந்து பைக்கர்ஸ் மேலே சில பேர் கோவப்படுறாங்கன்னா அப்பப்போ வேகமாக போகிறாங்க, அது மாதிரி ரோட்டில் வந்து வளைச்சல் ஓடுறது. அதனால் வந்து அவங்கள பைக்கர்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்கள ஸ்ட்ரீட் ரேசர்ஸாக தான் வருவாங்க. ஸோ அந்த ரோட்லலாம் இப்படிலாம் வளைச்சல் ஓட்டும் போது அது நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் ஏகப்பட்டதாக ஆகுங்க. நானுமே சின்ன வயசில் ஓட்டியிருக்க மாட்டேன். ஆனால் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அப்போலாம் தப்பு ஓட்டக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய. இப்போ வந்து நம்ம நேராக ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். Yamaha ஷோரூம் தான். ஷோரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். சரி, ஷோரூம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் அந்த லைட்லாம் எரியும், அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் வந்து பாருங்கள் நேரம் நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, ஷோரூம் வந்து புது ஷோரூம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தற்காலிகமாக சின்ன ஷோரூமில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம ஆக மொத்தம் பைக் எடுக்கிறோமா இல்லையா, அவ்வளோதான் நேரம். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்ன நிதிஷ், நீ சூப்பர் பைக் எடுப்பேன் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தேன், நான் பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து சூப்பர் பைக் R3லாம் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் சூப்பர் பைக்லாம் எடுக்க மாட்டேன், அந்தளவுக்கு என் சோர்ஸுமே கிடையாது. இதுவே சூப்பர் பைக்காக சேர்த்து வச்சிருந்த மணி தான் என்ன. அதனால் அந்த மணி தான் எடுத்து இந்த பைக்கை நான் வாங்குகிறேன். இப்போ நம்ம சூப்பர் பைக் எடுக்கணும்னு வச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 lakhோ 5 lakhோ இனிஷியல் கட்டினாலே கொடுத்துருவாங்க, Kawasaki சைட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சூப்பர் பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது நம்ம மாட்டிப்போம். ஏன்னா வந்து சூப்பர் பைக்கில் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ், சர்வீஸ் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அதனால் இப்போதைக்கு நம்ம சூப்பர் பைக் போக வேண்டாம். நம்ம இப்போதைக்கு நிம்மதியாக இந்த பைக்கை வச்சு ஓட்டிக்கலாம், R15 வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அழகாக நம்ம R15M நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். நம்மளோட யூமிக்கோ என்ன பண்ண போகிறோம்னாங்க, நம்ம யூமிக்கோ வந்து அப்படியே கொஞ்ச நாள் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். ஏன்னா வந்து பாருங்கள் 88,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஆல்மோஸ்ட் 90,000 வரப்போகுது என்ஆர்எஃப். இன்னும் ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டா 90,000 தொட்டுடும் நம்ம யூமிக்கோ என்ன நிதிஷை பண்ண போகிற அப்படின்னு கேட்பீங்க. யூமிக்கோவுக்கு ரெஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே எப்போயாவது ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன். ஆனால் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் போட போகிறேன். இனிமேல் ஃபுல்லாக நம்ம R15Mல தாங்க நம்ம ரைடு போவோம். இது வச்சு அப்பப்போ எப்போயாவது ஒரு சின்ன ரைடு அந்த மாதிரி நம்ம இதில் போயிட்டு வந்தாலும். ஏன்னா மைலேஜ்லாம் ஓவராக ட்ராப் ஆகிடுச்சிங்க. 18 தான் தருது, 18-20 அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது மைலேஜ். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், பேக்லலாம் வந்து டிபிலாம் டிபிக்கிலலாம் ஊற்றுவிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து மைலேஜ் இழுக்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து நிறைய ரைட்ஸ் பண்ணோம்னா நமக்கு மெயினாக மைலேஜும் முக்கியம், அதே சமயம் நமக்கு லுக்கும் இருக்கணும். அதனால் சரி ரைட்டுப்பா R15M எடுத்துரும். இப்போதைக்கு நமக்கு செம்ம சாய்ஸ் அதுதான். நிறைய பேர் R15M தான் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், மச்சான் லுக்கும் வேணும் மைலேஜ் வேணா, நீ R15M எடுக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ அதுக்கப்புறம் கூட சூப்பர் பைக் அப்டேட் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னாங்க பசங்க. சரி, ஓகே தான் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து கேட்டதுக்கு R15M எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஓகே ஃபைன் தான் என்ன. ஓகேங்க, அப்படியே நம்ம நேராக ஷோரூம் போக வேண்டியதான். ஷோரூம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தினாங்க 4:30 மணிக்கு கரெக்டாக சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தள்ளி போகிறோம் இந்த மழை பயிலால். மழை வந்து பாருங்கள், நம்ம கரெக்டாக டெலிவரி எடுக்கிற நேரம் பார்த்தா தலைவன் வருவோம் கரெக்டாக. அவ்வளோதான் என்ன, அவ்வளோதான். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், ஷோரூம் பக்கத்தில். என்னடா இது கரெக்டாக இப்போன்னு பார்த்து சிக்னல் போட்டிங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து PY01 எடுத்தோம். இப்போ வந்து நம்ம PY02 எடுக்க போகிறோம். நம்ம ஊர் காரைக்காலில் எடுக்க போகிறோங்க. அவ்வளோதான், போட்டாச்சா? ஓகே என்ன, ஷோரூமுக்கு வந்து விட்டோம். இதோதான் இருக்குது, நேராக போய் அப்படியே ரைட்டுங்க. குட்டியாக இருக்கும் பாருங்கள் ஷோரூமு. ரைட்டில் லைட் எரியுது பாருங்கள், அந்த லைட்டு கிட்ட தான் இருக்குது. அங்கே தான் வந்திருக்காங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? சொல்ல அப்போ எனக்கு காலே பண்ணல எதுவுமே. 4:30 தான் சொன்னாங்க. ஓகே அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஷோரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். தம்பி வாடா, டே வ்ளாக் எடுக்கிறியா? சரணா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா தம்பி? எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? புரியல. ஆமாம், அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது, இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது.
இந்த பைக் உள்ளே தான் இருக்குது. ஓகேவா? பிளாக் கலர் ஓகேவாடா தம்பி? ரெட்டு கிடைக்கலையாமாங்க. ரெட் கலர் நாங்கள் வந்து துணி வாங்க போனோம். பட் ஆனால் வந்து ரெட் கலர் துணி கிடைக்கவே இல்லை. அவ்வளோதாங்க. பைக்கை வந்து செம்மையாக போத்தியாச்சு. லைட்டு மட்டும் அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. அக்கா எனக்கு நீங்கள் 4:30 தானேக்கா சொன்னீங்க? எனக்கு தெரியாதுல்லக்கா. நீங்கள் ஃபோன் கூட அடிக்கல. எங்கக்கா ஃபோன் எடுக்கிறேன்னு? அதாவதுங்க ஆர்டிஓ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என் நம்பர் கொடுக்காம என் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. அக்கா நான் எடுத்தேங்க்கா ஃபோனு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரீச் ஆகலை. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே ஒய்ஃபைலாம் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. அங்கே டவர் கிடைக்காது எங்கள் வீட்டில். என்னக்கா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவர் மெசேஜ் எப்படி ஃபைன் போடாமல் இருக்க மாட்டேன். அங்கேயும் ஹைவேல வேகமாக போகிறது உண்டு. இங்கே வாங்க. ஓனர் யார்? மேனேஜர். வாங்க, நீங்கள் தான் கொடுக்கணும். அக்கா வந்து பெரிய கீலாம் கொடுப்பாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் பெரிய கீலாம் வச்சில்ல. குட்டி இங்கே பாருங்க. இந்த அந்த கீச்சனு காட்டுங்களா? இது கீச்சனு காட்டுங்க. காட்டுங்கக்கா. அதை தாத்தா காலத்தில் இருக்க கீச்சனு. பாப்பா வச்சுக்கோ. வேற யாரும் அடிக்கிறோம்? பாப்பு ப்ரோ அடிக்கிறீங்களா? அதாங்க வெடிங்க. புரியல. இதுவா? இது வந்து பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குண்ணா, வீடியோ பண்ணுறேன். என்னக்கா பேக வேணாமா? கழட்டிட்டு வா. வெடிக்க தெரியாதா? ஏய் என்னடா சொல்கிறேன் தம்பி? நீ வெடிச்சிருக்கியா? நீ வெடிச்சது இல்லையா? என்ன சொல்கிற? அப்புறம் வேறு யாராவது அண்ணா நீங்கள் அடிங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து அக்கா சீக்கிரமாக பைக் கொடுத்தது ரொம்ப நன்றி. அக்கா ரொம்ப சீக்கிரமாக கேட்டோடனே வந்து பைக் உடனே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து இன்றைக்கி வந்து 5 மணிக்கு சொன்னாங்க. ஆனால் வந்து 3 மணிக்கே பைக் எடுத்து வந்து மாலைலாம் பிடிச்சிட்டாங்க. பைக்கு இப்போ திறந்து பார்த்தா தெரியும் மாலை உள்ளே இருக்கா இல்லையான்றது. ஓகேங்க, ரெடியா? என்ன ஃபே? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து எத்தனை பேரோட ஒரு கனவு பைக் இது நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேரஃபே லவ் யூ ஸோ மச். இந்த அன்புக்கெலாம் இது எல்லாத்தையுமே காரணம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஸோ வந்து நம்மளோட ஏர்னிங்ஸில் நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம். நம்மளோட ஏர்னிங்ஸுங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு பைக் எடுக்கிறப்போ கூட இந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்ததில்லை. பட் செகண்ட் பைக் எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேக்கா, எடுத்துலாமா? ரெடி 3, 2, 1 வெடிங்கப்பா. அடே வெடிங்கப்பா. பைக் காலி ஆகுது. புரியல. செமையா இருக்குல்ல? வாவ். புரியல. நியூட்ரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவா. அக்கா என்னக்கா டேங்கே ஃபில் பண்ணல? அதெல்லாம் நான் பார்த்தீங்களா? என்னக்கா? இல்லைக்கா 1000 ரூபாய்க்கு இல்லை. 1000 ரூபாய்க்கு மட்டும் பார்த்தீங்களா? அக்காவை டேங்க் ஃபில் பண்ணி கேட்டால் போட்டிங்களா? அப்புறம் ஏன் வந்து கோடு காட்ட மாட்டேங்குது? சார் இப்படியே வரும் உன் பைக்கில் கோடு? இப்படி தான் வருமா கோடு? அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வேற எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மச்சான் வாடா, நீ உள்ள வாடா. ஸ்டார்ட் பண்ணினா ஸ்டார்ட் பண்ணு. நியூட்ரல்ல போட்டேனா? நியூட்ரல் தான் இருக்கு. நியூட்ரல் இல்லையா? இப்போ தான் நியூட்ரல் பண்ணியிருக்காங்களா? ஸ்டார்ட் பண்ணு. சார் நான் யார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்? நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணுறியா? பண்ணு. திருவுங்க. ஓகேவா? லைட்டாக ஆனால் நீங்களும் பண்ணிடுங்க. அப்படி நீங்களும் பண்ணிடுங்க. எல்லாருமே பண்ணிடுங்க. அவ்வளோதானா? அக்கா நீங்கள் லைட்டாக ஒரு திருவிடுங்கக்கா. ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க பைக்கை. இதுக்கா ரெட்டு தான் கொடுங்கக்கா. ஆமாம், கீ கொடுக்கல பாருங்க. அக்கா கீயே வாங்கலைங்க. தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துப்போம் கீக்கு. ஓகேக்கா, ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க, கீயை பாருங்க. இதுதான் நான் காட்டலான்னு. ஏங்கா இது சாவி எடுத்து கொடுங்கக்கா கையில். ஐயோ அதான் உள்ளார போட்டாச்சுல, அதனால இதை காட்டிட்டு இருந்தீங்களா? சரி ரைட்டு. என்னது நம்பர் இருக்கா அதில்? மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோ இது பைக்ஸோட மேனுவலுங்க. யமகாவோட மேனுவல். சாக்லேட் அண்ணா நாங்கள் சார் தம்பிந்தா எனக்கு. அப்புறம் கேமரா ப்ரோ உங்களுக்கு இருங்க. அவர் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. எனக்கு ப்ரோ அப்பா நாங்க ஓகே எல்லாருக்குமே. அக்கா நீங்கள் எடுத்து கொடுங்க. உங்கள் கையில் கொடுங்க. எல்லாருக்குமே இன்னும் வாங்கியிருக்கோம்.
சாப்பிடுங்க ப்ரோ. நாங்கள் அப்புறம் தான் வந்தோம். ஸ்டார்டிங் லாக் எடுக்கும்போது ஃபுல்லாக மழை தான். அக்கா இருந்தாங்க கொடுங்க கொடுங்க, நீங்களே கொடுங்க. அவ்வளோதாண்ணா, இந்தாங்க 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 2 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேக்கா, கொடுத்தாச்சு. யாருக்கு? எனக்கா? எனக்கு வேண்டாக்கா, நீங்களே வச்சுக்கோங்க. கொடுக்கவே இல்லை உனக்கு? பரவாயில்ல வச்சுக்கோ. டேய் நம்ம ஏன் போகிற வீட்டுக்கு தான் போகிறோம். உனக்கு கொடுக்கவே இல்லை இங்கே, உனக்கு கொடுத்தா நினச்சி. பரவாயில்ல விடு. வச்சுக்கோ, சாப்பிடு மச்சான். பைக் எடுத்துட்டோம். என்ன கிளம்ப போறியா தம்பி? இந்த ரைடு எப்போ போகலாம்? இது யாரும் தெரியுதாங்க? ஹாட் த்ராட்லஸ் vlogல ஏண்டா சரண் அபிஷியல்ல அண்ணன் தானடா அது? சரி நம்ம அண்ணன் என்னதான் அண்ணன் தானே உனக்கு? சரி ஹாட் த்ராட்லஸ் வீடியோ, ஹாட் த்ராட்ல HTFன்னு ஒரு பையன் இருப்பாங்க, அந்த பையனோட வீடியோவில் வருவான என் தம்பி சரண். அவங்க அண்ணன் தானே அது? அண்ணன் தான். சரி, இப்போ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆமாம் அண்ணன் தான். அவ்வளோதான், இதுதான் நம்ம பையன். சூப்பரா தம்பியோட கேரக்டர் வந்து சரியான கேரக்டர். கூப்பிட்டு இதோ வரணும்னு சொல்லிட்டு உடனே வந்தான். 10 நிமிஷம் வண்டி எடுத்து வரான். டேய் தம்பி பொறுமையாக ஓட்டுற வண்டியை. நானே அம்மா தான் ஓட்டுவேன், அது அதை சொல்லணும். சரி ஓகேங்க. என்ன வாங்க அப்படியே நம்ம வந்து பைக் எடுத்து நம்ம நேராக கோயிலுக்கு போகணுங்க. இதோ இது கிட்ட பக்கத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஸோ வந்து அப்படியே அங்கே போயிட்டு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு, ஆமாம் காரைக்காலில் வந்து பைக் எடுத்தால் வந்து அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த கோயில் தான் போகணும். பைக்கு ஒரு மாலை போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு கோயில் போயிட்டு அப்புறம் கோயிலாக போக வேண்டியதாங்க. கோயிலுக்கு ட்ரிப் அடிக்க வேண்டியதானா? சரி ஓகேண்ணா, பாய்ண்ணே. ஓகே பாய். ஓகேண்ணே, ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ, வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம். வாங்க, வரீங்களா? வாங்க அப்படியே கோயிலுக்கு போகலாம். என்ன சொல்கிறீங்க? சைன் போடணுமா? இதுகிட்டியா? சரி ஓகே, நான் மோட்டோ vlogல மட்டும் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் யாரா ஓட்டுங்க பைக். முக்கியமான விஷயம் பயங்கரமான KTM ஃபேன் பாய். ஆமா, இவன் எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, இவன் KTM ஃபேனுங்க. இவன் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, KTM-ஆ டியூக்கா ஏதோ NS-ஆ, அதுக்கப்புறம் நிறைய பைக் கூட. ஆமா, ஒரு 4-5 பைக் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பசங்களை. சரி ஓகே போலாமா? அவ்வளோதான். நேரம் இங்கேருந்து இருங்க. ஆனில் இருக்கா? ஓகே. என்னக்கா? லெமன் இருக்காக்கா? எங்கே இருக்குது லெமனு? பாருங்கள் அக்கா, நமக்காக மாலை போட்டு வந்திருக்காங்க, லெமன் வைக்கிறாங்க. பெரிய சாமி பக்தராக இருப்பீங்க போலக்கா. எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த மாதிரி? சூப்பர்க்கா. ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறையா ஷோரூமில் நீங்கள் மேனேஜர் ஆகணும். இல்லை எமக்கா மட்டும் தான் இருப்பீங்களா? ஒன்றுலேயே இருந்தால் போதுன்றீங்களா? ஓகே அண்ணா, வச்சுருங்கண்ணே லெமனை. இல்லை ப்ரோ, அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் இங்கே வருவோம் திரும்ப. இறக்கிடுவா? ஓகே. பேக்கில் லெமன் வச்சிட்ருக்காங்க. அவ்வளோ ஏற்றுவா ப்ரோ. ஏறிடுறா, கரெக்டாக ஏறிட்டா? ரெண்டுமே ஏறிட்டா? ஓகே வாங்க, என்ன போகலாம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குப்பா பைக்கு. வாவ் மச்சான், சரியான ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. இருங்க, ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விட்டு போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் புதுசாக வேறு வண்டி எடுத்துருக்கோம். ஏதாவது இக்கு தப்பாக உள்ளே போய் போலீஸ்ட்டை மாட்டிக்க போகிறோம். என்ன அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க. ஆனால் என்ன லைட்டாக குடிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது வண்டி. இது பழகாதான் தெரில. இப்படி போயிடலாமா? அப்படியே இப்படி போயிடலாம். சூப்பர். உண்மையாக செம ஹாப்பியாக இருக்குங்க பைக் எடுத்ததில். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. பட் ஆனால் ஹேண்டில் பார் மாற்றணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு இது இருக்குமான்னு தெரில. பட் பார்க்கலாங்க, முடிஞ்ச அளவுக்கு பழகி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம ரைடிங் கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. இருங்க, மாடிஃபிகேஷன் பெருசாக இருக்குது. நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்காவாக ஒரு ரெட் கலர் தான். ஆனால் ரெட் கலர் தான் அடிக்கலான்னு ஒரு பிளானு. எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன ஃபனாக வந்து பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன். என்ன மாடிஃபிகேஷன் மட்டும் வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணி சைடில் NRFலாம் நேம் போடணும். பாருங்கள், என்ன ஃபனாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நேக்கடு பைக்காக இருந்தால் அந்த மாலை வந்து இன்னும் தெளிவாக தெரியுங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த பைக்கில் வந்து வேறு மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் தெரியும் மாலை. நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு பைக் எடுக்கும்போது நம்ம இப்படி பிளாக் பண்ணல இல்லைங்க. இப்போ செகண்ட் பைக் எடுக்கும்போது ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கனாங்க? ஏன்னா நீங்கள் எனக்கு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஒரு ஏர்னிங்ஸில் நம்ம இந்த பைக் எடுத்துருக்கோன்ற போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். என்ன அந்த ஒரு கோயில், அப்படியே கோயிலுக்கு போயிடலாங்க.
ஷூ வேறு போட்டு என்னண்ணா எப்படி எப்படி ஸ்ட்ரைட்டாக தான் சொல்ல இப்படி தான் நிப்பாட்டணுமா ஸ்ட்ரைட்டு தான் நிப்பாட்டணுமா வாங்க வா சரியான மூமெண்ட்டில் சூப்பர் பைக்லாம் எடுத்தால் என்ன சார் நம்ம செய்வோம் தாவிடுவேன் சூப்பர் பைக்லாம் எடுத்தால் அவ்வளோதானே எது ஆமாம் நீ R15 ஓட்டிட்டு யூமிக்கு எடுத்தால் அப்படி தான் இருக்கும் பார்த்தியா நான் எப்படி இருக்கேன் பாரு டவுன் கிரேட் ஆகியிருக்கேன் இப்போ நான் சிசி இல்லைடா இது ஒரு அப்கிரேட் தான் ஆனால் சிசியில் டவுன் கிரேட் இது போகலாமா வாங்க உள்ளே போமா பைக்குக்கு பண்ணிட்டேங்க ஆமாம் 80,000 ஸோ என்ஆர்எஃபே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தாங்க பைக் டெலிவரி எடுத்து வந்தோம் நாங்கள் சரி பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குங்க அதனால் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம் ஸோ எல்லாரும் எவ்வளோ மழையை பாருங்கள் ஃபுல் சரியான மழை ஹெவியாக இருக்குது மழை சரணா எப்படி ஊருக்கு போயிடுவியா சரி வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை இப்படி போய் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் எது சார் டோருக்கு பாருங்கள் இந்த ஹெல்மெட் சார் இதுவா இது இது 8,000 சார் ஹெல்மெட்டு இது 10,000 இது ஹெல்மெட்டு இது கேமரா 40,000 இல்லை லென்ஸ் இருக்கு பாருங்க இது 10,000 இந்த லென்ஸு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் உள்ள மைக்கு அப்புறம் ஒரு இன்டர்காம் எல்லாமே சேர்த்தா ஒரு 70-80 ரூபா வந்துடும் சார் எல்லாமே நல்லது தான் சார் நல்லது தான் பண்ணுறோம் நிறைய நல்லது பண்ணிடுவோம் ஆமாம் எல்லாருமே ஹெல்மெட் தான் போட்டு வந்துருக்காங்க ஓகே சார் ப்ராப்பர் நம்ம டீம் எப்பவுமே ப்ராப்பராக தான் இருக்குது எல்லாருமே நான் காரைக்கால் ஆமாம் நாங்கள் ஆனால் பெருசாக சொல்ல மாட்டோம் சார் ஊர்லாம் சொல்ல மாட்டோம் பசங்க தேடி வந்துடுவாங்க வீட்டுக்கு ஏன் சார் நான் ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் சார் நான் லடாக்கு நேபாள் நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் கேதார்நாத் எல்லா இடமும் கம்ப்ளீட்டட் சார் தேங்க்யூ சார் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாங்கள் பைக் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டோம் சார் எல்லாம் தெளிவாக தான் பண்ணுறோம் ஹெல்மெட் போடாமல் போக மாட்டோம் அப்புறம் ரைடிங்கஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு தான் போவோம் அது 1 லட்சம் ஓடிட்டு சார் அது லடாக் 2 வாட்டி போயிருக்கு சார் அது ஆமாம் விளாக் சார் இது விளாகிங் ஆமாம் சார் இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இந்த பைக் அவ்வளோதான் இன்ஜின்லாம் ஃபுல்லாக காலி இது ஹெட்டு கொஞ்சம் ஆமாண்ணா 1 லட்சம் என்னண்ணா பழசு வருது மலையில் அப்படி தெரியுது உங்களுக்கு அழகா ஆனால் நிறைய போச்சு பைக்கில் இப்போ தான் ஒர்க் பண்ண எல்லாமே ஒரு 35,000 ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பைக்கு இப்போ எல்லாமே அப்படிலாம் இல்லை சார் இப்போ பசங்க பைக் டெலிவரிக்காக மட்டும் வந்திருக்காங்க அவைலபிளாக இருக்கு நேரத்தில் மாற்றி போயிருக்கோம் அப்படி பசங்க எல்லாமே வாடா உள்ள வாடா டேய் உள்ள கிரிக்கெட் விளாண்டு நடந்து வந்துருக்காங்க பாருங்க பசங்க என்னன்னு தெரிலங்க இன்னைக்கு வண்டி எடுத்தனால மழை வருதான்னு தெரில இவரைங்க யூமிக்கு எடுக்கும் போது மழையில தான் நினைச்சோம் இப்பயும் மழையில தான் நினைக்கிறோம் தம்பி ஓரமாக வந்துருங்க உள்ள இங்கே வாங்க உள்ள வாங்க நினையாது வீட்டுக்கு போயிடுவீங்களா அதான் ஆல்ரெடி நினைச்சிட்டீங்களே வீடு எங்கே இருக்கு அப்புறம் என்ன ஒரே ஓட்டமாக ஓடிடுங்க நின்றுட்டு கூட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹா உள்ளே மழை பெய்யுது ஐயோ கேமரா கழட்டிடும் கேமரா நினைக்குது ஐயோ சரணே முடிஞ்சிட்டீங்க கேமரா முடிஞ்சிச்சு டேய் தம்பி கேமரா உள்ள வச்சிருப்பா என்னன்னா பண்றது ஃபுல்லா நனைஞ்சிட்டு தண்ணி ஊத்துதுனா தண்ணி ஊத்துதா என்ன ரஃபே ஒருவேளை நம்மளோட பைக்கை டெலிவரி எடுத்துட்டு நம்ம வந்தாச்சு வர மழை வந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணி வச்சிட்டோங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான் என்ன ரஃபே இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் ஸோ இன்னும் நம்ம மென்மேலும் நிறைய பைக்ஸ் வாங்கணும் அது பைக்ஸ் வாங்கி வீட்டு ஃபுல்லாக பைக்காக அள்ளி குமிக்கணுங்க கார் மேலாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக லவ்வே கிடையாது கார்லாம் வாங்கவே மாட்டேங்க பைக்கு தான் நிறைய வாங்கிட்டே இருப்பேன் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மந்திக்கு தான் வந்திருக்கோம் அந்த பசங்களாம் கூப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட ஆமாம் அப்புறம் மயிலாடுதுறையிலேருந்து வந்தாங்களாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா அங்கே மழை வரும்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்ப போகிறாங்க அப்படின்னா சரி நானுமே சரி தம்பி கிளம்புங்க அப்படின்னா மந்தி பிளானே கிடையாது வீட்டில் போய் மீன் குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா பட் ஆனால் டக்குனு அம்மாலாம் இல்லை அம்மா ஏதோ வெளியே போயிருக்காங்க கோயிலுக்கு ஏதோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அப்பாலாம் போயிருக்காங்க ஸோ அதனால சரி ஓகே வாங்க ப்ரோ மந்திக்கு போயிடலாம் சொல்லிட்டு தம்பிலாம் பசங்க எல்லாருமே மந்தி காசு சொன்னாச்சு நல்லா இருக்கா சாப்பாடு செம்மையா அந்த நெக்ஸ்ட் டைம் சூப்பர் பைக்கிங்லாங்க நம்ம இன்னும் வேற லெவலில் ட்ரீட் வைக்கணுங்க நல்ல மந்தி இன்னும் பிரியாணி நிறைய பண்ணணும் பசங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி வைக்கணும்
விஜய் சித்துவன்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். அவங்க நல்லா பண்ணுறாங்க பாரு. அந்த மீட்டப் மாதிரி வைக்காம மீட்டப் மாதிரி வச்சு கூட்டத்தை அப்படி இப்படி பண்ணாமல் அழகா டீசெண்டாக வச்சு சாப்பாடு போட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேங்க, இந்த வீடியோ இது ரெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரைடு வீடியோஸை சந்திக்கலாம் என்ன. இதுக்கு மேலே பைக் ரிவ்யூஸ்லாம் நான் போடுவேன் என்னன்னு தெரியல, வந்தால் பார்க்கலாம் என்ன. ஆனால் ஓகேங்க, இந்த வீடியோ இது ரெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் என்ன. பாய், லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து பார்த்துங்க, சேஃபாக ஓட்டுங்கப்பா எல்லாருமே. டாடா.